ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினர் நாள். அதற்கு முன்னராகவே ஆகஸ்ட் 8 இந்த உலக பழங்குடியினர் தின விழாவை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். ஆகஸ்ட் உலக பழங்குடியினர் நாள் என்பது உலக அளவிலே வரையறுக்கப்பட்ட ஒரு நாளாகும். எல்லாருக்கும் உலக அளவில் உலக தினம் கொண்டாடப்படுகிறது. அது மகளிருக்கா, மாணவருக்கா, வாலிபருக்கா, அனைவருக்கும் ஒரு தினம் உலக அளவில் கொண்டாடுகின்ற போது உலக பழங்குடியினர் நாள் விழா என்பது ஐநாவிலே 1982ஆம் ஆண்டிலே ஆய்வு செய்யப்பட்டு இதில் 1995 உலக பழங்குடியினர் நாள் ஆகஸ்ட் 9 அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஐநா மன்றம் உலகத்தில் இருக்க அனைத்து நாடுகளுக்கும் அது பேரறிவிப்பு செய்திருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். ஏன் அதை செய்திருக்கிறார்கள், ஏன் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு உலகத்திலேயே முதல் தோற்றுவாய் மனித இனத்தினுடைய தோற்றுவாய் தொட்டில் எது என்று சொன்னால் மலை சார்ந்திருக்கின்ற குறிஞ்சி நிலம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி குறவர் குடி பழங்குடி என்பது வரலாற்றினுடைய பேரறிஞர்களுடைய ஆய்வு. அந்த அடிப்படையில் இந்த குறிஞ்சி நிலம் என்பது மனித இனம் தோன்றிய ஒரு கருவறை. ஒரு மகன் ஒரு மனிதன் ஒரு தாய்க்கு எப்படி தாய் கருவறையிலிருந்து தோன்றினானோ அதே போன்றுதான் இந்த மலையிலே ஒரு கருவறை, மனித இனத்தினுடைய கருவறை தான் இன்று இருக்கின்ற மலை சார்ந்திருக்கின்ற குறிஞ்சி நிலம், கல்வராயன் மலை, வெள்ளிமலை என்று நாம் பார்க்க வேண்டும். பாரதி சொல்வான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இன்னாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இன்னாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து கிடந்ததும் இன்னாடே என்று இந்த தொல்குடி மக்களை பழங்குடி மக்களை அவர் அழுத்த நிறுத்தமாக வரலாற்றிலே பதிவு செய்வான். வரலாறு அனைவரையும் துவக்கியிருக்கிறது, வரலாறு அனைவரும் துவக்கியிருக்கிறது. ஆனால் வரலாற்றை துவக்கியது இந்த குறிஞ்சி நில மக்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த மக்களை ஆரம்பத்திலிருந்து அழிப்பதற்கு சிதைப்பதற்கு எல்லா பணிகளும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பன்னாட்டு முதலாளிகளும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்நாட்டு முதலாளிகளும் கடுமையான அளவிலே அவர்கள் பணி செய்தார்கள். முதலில் 14ஆம் நூற்றாண்டிலே 3 கோடி செவிந்தியர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய காலனிகள் குடியேற்றம் என்ற பெயரில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்கள் அமெரிக்கா என்ற இந்த நாடு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நாட்டில் குடியேற்றத்தை நடத்தி 3 கோடி செவிந்தியர்களை அழித்தார்கள். ஆஸ்திரேலியாவிலே குடியேற்றி கருப்பின மக்களை கொன்றழித்தார்கள், பல லட்சக்கணக்கான மக்களை கொன்றழித்தார்கள். எனவே இங்கேயும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் அனைத்து ஆட்சியாளர்களும் பூர்வீகமாக இருக்கின்ற இந்த மண்ணையும் வளத்தையும் பூமியையும் மலையையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களை அழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்ததுதான் இந்த ஆட்சியாளர்கள். 1872 வனச்சட்டத்தை கொண்டு வந்தார்கள். 1871 குற்ற பழங்குடி சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட சட்டங்கள் மூலமாக இந்த மக்களை அடிமைப்படுத்தி இவருடைய வரலாற்றை சிதைத்தார்கள். அந்த சிதைப்பின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட வளத்தை, இப்படிப்பட்ட நிலத்தை, வனத்தை, பல்வேறு பங்களிப்புகளை தந்த இந்த பழங்குடி மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநா கருதியது. பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று மட்டுமில்லாமல் பழங்குடி மக்கள் பங்களித்த பல்வேறு பங்களிப்புகள்
அது வழிபாட்டில் இருக்கலாம், அல்லது மொழியாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம். அனைத்தையும் பங்களித்த அந்த பங்களிப்புகளை மீட்டு உருவாக்கப்பட வேண்டும் என்று ஐநா கூறியிருக்கிறது. அந்த ஐநாவினுடைய பிரகடனத்தை தான் உலக பழங்குடியினர் நாளாக இன்றைக்கு நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். நண்பர்களே, தோழர்களே, நாம் தமிழர் கட்சி இங்கே ஐநா மன்றத்தினுடைய உலக பழங்குடியினர் நிகழ்வுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிரகடனத்துக்கும் அறிக்கைக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு உண்டு. அது என்னவென்று சொன்னால், எப்படி பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய பங்களிப்புகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஐநா சொல்லுகிறதோ, அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் தமிழர் அரசியல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பழங்குடி மக்களுடைய விடுதலை இல்லாது, பழங்குடி மக்களுடைய விடுதலை இல்லாது மற்ற மக்களுடைய விடுதலை கிடையாது என்ற ஆதி தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு பழமையான அந்த வரலாற்று பெருமைகளை பங்களிப்புகளை ஆடு மாடு பிரச்சனையா அங்கே நாம் தமிழர் கட்சி முன்னணிக்கிறது, மரங்கள் பிரச்சனையா நாம் தமிழர் கட்சி முன்னணிக்கிறது, மொழியை மீட்கின்ற போராட்டமா திருச்செந்தூரிலே போராட்டத்தை முன்னெடுக்கின்றது, நம்முடைய நிலங்களை பாதுகாக்கின்ற போராட்டமா அது தமிழ்நாட்டிலே அது நிலவளமாக இருக்கலாம் அல்லது கடல் வளமாக இருக்கலாம், எந்த வளத்தையும் விட்டுக் கொடுக்காமல் போராடுகின்ற போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது என்பது ஐநா பிரகடனத்தை, ஐநா மன்றத்தினுடைய பிரகடனத்தை அருமையாக சரியாக சிறந்த முறையில் அமுல்படுத்துகின்ற ஒரு இயக்கமாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க தவறக்கூடாது. இது வேற அது வேற என்று நீங்கள் நினைக்க கூடாது. அந்த அடிப்படையிலே நான் பேச வேண்டும் என்று சொன்னால் பல மணிக்கணக்கில் பேசுவேன். அது முக்கியமல்ல, பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும். எனவே இங்கே பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரங்கள், பழங்குடி மக்களுடைய வாழ்வுரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அழிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைமையை முன்னிறுத்தி இந்த உலக பழங்குடியினர் நாளில் சில கோரிக்கை தீர்மானங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே முதல் தீர்மானமாக நாம் இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது தீர்மானம் 1. பழங்குடி மக்களின் இனச்சான்று மறுப்போம், வாழ்வுரிமை பறிப்போம். அரசு கணக்கிட்டிருக்கும் குத்து மதிப்பு மக்கள் தொகையாக 1% 9 லட்சம் பழங்குடி மக்களுக்கு சாதி சான்று மறுக்கப்பட்டு வருகிறது. 99% மக்களுக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி வட்டாட்சியர் அளவில் சாதி சான்று வழங்கி வரும் தமிழக அரசு பழங்குடியினருக்கு மட்டும் வருவாய் கோட்டாட்சியர் சாதி சான்று வழங்க வேண்டும் என்று 1999 உத்தரவிட்டது. அதனால் பழங்குடியினர் சாதி சான்று ஆண்டு கணக்கில் அடைய வேண்டியதாயிற்று. 1999 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு 31 வெளியிட்டது ஆணையன். அதன்படி பழங்குடியினருக்கு விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் சாதி சான்று வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆணையை எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. சாதி சான்று கொடுக்க வேண்டும், 15 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கின்ற போது அந்த ஆணையை யாருமே கண்டுகொள்ளவில்லை. எனவே தமிழக அரசின் வருவாய்த்துறை அரசாணை எண் 184 வெளியிட்டது. அதன்படி சாதி இருப்பிடம் வருமான சான்றிதழ் பெறுவதற்காக மாணவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பதை தவிர்க்கும் பொருட்டு பள்ளிகள் மூலமாக மேற்படி சான்றிதழ்களை வழங்கும் புதிய முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. அனைத்து சாதி மாணவர்களுக்கும் 6ஆம் வகுப்பிலேயே சாதி இருப்பிடம் மற்றும் வருமான சான்றுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பழங்குடி மாணவர்களுக்கு இருப்பிடம் வருமான சான்று வழங்கப்படுவதில்லை. பழங்குடி சான்று கேட்டு விண்ணப்பித்த பின் சாதி சான்று வழங்கப்படக்கூடாது என்ற நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள்
50 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலம் பத்திரம் ஆவணங்கள் கேட்டு விரட்டுவது. முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தில் வசிக்கவில்லை, முன்னோர்கள் செய்த தொழில் நடைமுறை பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவில்லை. பின்னர் ஊர் விசாரணை, உறவு விசாரணை என்று வீணாக காரணங்களை காட்டி நாயாய் பேயாய் அலைய வைத்து இறுதியில் 3 ஆண்டு 4 ஆண்டுகள் கழித்து இனச்சான்று இல்லை என்று கூறி பழங்குடி மக்களின் இனச்சான்று உரிமை அடியோடு நிராகரிக்கப்பட்டு வருகிறது. உயர்கல்விக்கு செல்ல முடியாது என்ற இயக்கத்தோடு 2010 புதுச்சேரியிலே மாணவி செல்வி தூக்கு போட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். காஞ்சிபுரம் படப்பையைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் தன் குழந்தைகளுக்கு மலைக்குறவன் பழங்குடி சான்று கிடைக்கவில்லை என்று 13/10/2022 சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் தன் மீது தீ வைத்துக் கொண்டு மாண்டு போனார். சாதி சான்று மறுப்பதனால் பழங்குடி மக்களின் வாழ்வுரிமை நிலை குலைந்து போகிறது. பழங்குடி மக்களுக்கு சாதி சான்று கிடைக்காதனால் பழங்குடி மக்கள் அரசின் கல்வி, வேலைவாய்ப்பு, தனி திட்டங்கள், தனி நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து பெற முடியாமல் பழங்குடி மக்களின் வாழ்வுரிமை நிலை குலைந்து துயரமான நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள். எனவே பழங்குடி மக்களுக்கு விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் தங்க தடையின்றி வட்டாட்சியர் மட்டத்திலே சாதி சான்று வழங்க வேண்டும் என்று இந்த உலக பழங்குடியினர் நாளில் இந்த தீர்மானத்தை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இரண்டாவது தீர்மானம், தொல்குடி குறவரிடத்திற்கு சாதி சான்று மறுத்து வரும் தமிழக அரசு டிஎன்சி பட்டியலில் உள்ள 26 குறவர் பெயர்களையும் சுட்டிக்காட்டி எஸ்சி பட்டியலில் உள்ள குறவன் மக்களுக்கு, எஸ்டி பட்டியலில் உள்ள மலைக்குறவன் மக்களுக்கும் சாதி சான்று தமிழக அரசின் வருவாய்த்துறையினர் மறுத்து வருகிறார்கள். அதனால் அரசின் நலத்திட்டங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு பெற முடியாமல், பிள்ளைகள் உயர்கல்வி சாலைக்கு போக முடியாமல் குறவர் குடிமக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். எஸ்சி சாதி பட்டியலில் உள்ள குறவன் பெயரும், டிஎன்சி சாதி பட்டியலில் உள்ள 26 குறவர் பெயர்களும், எஸ்டி பட்டியலில் உள்ள மலைக்குறவன் பெயரும் ஊட்டியில் உள்ள அரசு பழங்குடி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் மானிடவியல் ஆய்வு செய்யப்பட்டு 3 பட்டியலில் உள்ள குறவர் குடி பெயர்கள் அனைத்தும் ஒன்றுதான், அவை பழங்குடி தன்மை கொண்டவைதான் என தமிழக அரசு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்ட பின் குறவரின மக்களுக்கு எஸ்சி சாதி சான்று, எஸ்டி சாதி சான்று தடையின்றி கிடைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 3, பழங்குடியின மக்கள் தொகையினை சரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் 7.21 லட்சம் பழங்குடியினர் உள்ளதாக உண்மைக்கு மாறாக அரசு குத்து மதிப்பாக கணக்கிட்டு வருகிறது. உண்மையில் பழங்குடியினர் மலைப்பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் மக்கள் தொகை 5 மடங்காக கூடுதலாக இருந்து வருகிறது. மேலும் ஆண்டுக்காண்டு உயரும் மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் 10 ஆண்டுகளில் பழங்குடியினர் எண்ணிக்கை கூடுதலாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அக்கணக்கெடுப்பினை பழங்குடியினர் பிரதிநிதிகளும் இணைக்கப்பட வேண்டும். புதிய கணக்கெடுப்பிற்கு பிறகு பழங்குடியினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்த வேண்டும் என்று இந்த உலக பழங்குடியினர் நாளில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 4, 2006 வன உரிமை சட்டமும் பழங்குடிகளுக்கு 10 ஏக்கர் நிலமும், பழங்குடி மக்களுக்கு மலை வன நிலத்தின் உரிமையை, கால்நடைகளுக்கான மேய்ச்சல் உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் 2006ஆம் ஆண்டின் வன உரிமை சட்டம் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. 2006 கொண்டு வரப்பட்ட வன உரிமை சட்டம் ஒன்றுதான் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் என்பது உட்பட வாழ்வுரிமை உறுதிப்படுத்தப்படும் சட்டமாகும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இத்தகைய சிறப்பு மிகுந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. காரணம், மலை நிலங்கள் முழுவதும் இந்திய நாட்டு பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் மற்றும் அரசியல்வாதிகள் கையில் இருப்பதால் இப்படி ஒரு சட்டம் இருப்பதாக கூட காட்டிக்கொள்ள முன்வரவில்லை. எனவே 2006ஆம் ஆண்டின் வன உரிமை சட்டத்தை
முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். மலைகளிலும் சமவெளிகளிலும் வனங்களிலும் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களுக்கு பட்டாவுடன் குடியிருக்கும் நிலம், வீடு, இலவச கல்வி, தூய்மையான குடிநீர், தரமான மருத்துவம், தடையில்லா மின்சாரம், தார் சாலை வசதி, பேருந்து வசதி, அருகாமையிலே நியாய விலை கடை வசதி நடவடிக்கை உள்ளிட்டவைகள் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மலையாளி உள்ளிட்ட பழங்குடி மக்கள் வாழும் கல்வராயன் மலை, வெள்ளிமலை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் மலை நிலங்களை பழங்குடி அல்லாதவர்கள் வாங்குவது முற்றிலும் தடுக்கும் வகை செய்யும் வருவாய் நிலை ஆணையன் 15/40 அரசு நிலை ஆணையன் 561/2199 உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் பழங்குடி அல்லாதவர்கள் வாங்கிய பழங்குடி மக்கள் நிலங்களை அரசு கையகப்படுத்தி பழங்குடி மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கம்ப்ளீட்டா இந்த கல்வராய மலையில் அல்லது வெள்ளிமலையில் பார்த்தீங்கன்னாக்கா வடநாட்டு சேட்டுக்காரன் முதலே வந்துட்டான். சேட்டுக்காரன் வந்துட்டானா நிலங்கள் பொழுது அவங்ககிட்ட இது. அதுக்கப்புறம் வெளி மாவட்டத்துக்காரன் வந்துட்டான். எல்லாமே போயாச்சு. இப்போ வடநாட்டவரை வந்திருக்கான். எல்லாமே இந்த நிலங்கள் அத்தனையுமே நம்முடைய மலையாளி உள்ளிட்ட பழங்குடி மக்கள் மத்தியில் அந்த நிலங்கள் இருக்கிறதா என்ற கேள்வி நம் முன்னாலே எழுகிறது தோழர்களே. எனவே அரசியல் சட்டம் வகுத்து கொடுத்திருக்கின்ற பழங்குடி மக்களின் நிலங்களை யாரும் வாங்கக்கூடாது என்று சட்டம் இருந்தோம். இதை புறக்கணித்து விட்டு இந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை மீண்டும் அதை கையகப்படுத்தி பழங்குடி மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். கல்வராயன் மலை, வெள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் வாழும் மலையாளிகள் உள்ளிட்ட பழங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் மரவள்ளி கிழங்கை தனியாரிடம் அடிமாட்டு விலைக்கு விற்பதை தடுக்கும் வகையில் அரசே கொள்முதல் செய்து உரிய விலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும். அருவிகளும் நீர்வீழ்ச்சிகளும் உள்ளடக்கிய பசுமை நிறைந்த கல்வராயன் மலை, வெள்ளிமலை பகுதிகளை சுற்றுலா தலமாக அறிவிப்பு செய்து மலையாளி உள்ளிட்ட பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேலை வாய்ப்பை உருவாக்கி தர மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு கல்வராயன் மலையும் வெள்ளிமலையும் கொண்ட இந்த பழங்குடி மக்கள் இன்றைக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற கிழங்குகளுக்கு சரியான நியாய விலை கிடைக்காமல் மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகி வருகிறார்கள். இதையெல்லாம் நாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கோரிக்கை தீர்மானங்கள். குறவரினம் பழங்குடி பட்டியலில் சேர்க்காமல் 18 ஆண்டுகள் பழுவாங்கி வரும் அரசுகள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் மலையும் மலை சார்ந்த குடிநிலத்தில் தோன்றிய தொன்மை தமிழினமான குறவரினத்தை 2006ஆம் ஆண்டில் பட்டியல் பழங்குடி ஆக ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு 19 ஆண்டுகளாகியும் மத்திய மாநில அரசுகள் பழங்குடி பட்டியல் சட்டமாக்காமல் காலம் கடத்தி வருகின்றன. குறவரின மக்களை குறவர் சித்தனார் என எஸ்சி பட்டியலிலும் வாழும் இடம் செய்யும் தொழிலை வைத்து அழைப்பு பெயர்களாக 26 குறவர் பெயர்கள் டிஎன்சி பட்டியலிலும் மலைக்குறவன் எஸ்டி பழங்குடி பட்டியலிலும் பிரித்து வைக்கப்பட்டு இருப்பதினால் குறவரின மக்கள் சாதி சான்று பெற முடியாமல் பட்டியல் குழப்பம் நீண்ட காலமாக நீடிக்கப்பட்டு பழங்குடிக்கான அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய தம்பி ராஜி இங்க அழுத்தமாக பேசியது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு எஸ்சி டிஎன்சி சாதி பட்டியலில் உள்ள குறவரினத்தின் பெயர்களை தமிழ்நாடு உதகை பழங்குடி ஆராய்ச்சி மையத்தின் மூலம் மாநிலவியல் ஆய்வு செய்து 14/8/2008 பழங்குடி பட்டியலில் மத்திய அரசின் பதிவுத்துறை தலைவர் ஆர்ஜிஐக்கு பரிந்துரை செய்தது. மத்திய அரசின் ஆர்ஜிஐ கூடுதல் விளக்கங்கள் கேட்டு மீண்டும் மாநிலவியல் ஆய்வு செய்யப்பட்டு 20/10/2008 மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. மறுபடியும் மத்திய அரசு கூடுதல் விளக்கங்கள் கேட்டதன் பேரில் மாநிலவியல் ஆய்வு செய்யப்பட்டு 24/2/2000 காலங்களில் மறுபடியும் ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு 16/8/2017 மத்திய அரசு இன்னும் கூடுதல் விளக்கங்கள் கேட்டு அனுப்பப்பட்ட கோப்பு தமிழக பழங்குடி ஆராய்ச்சி மையத்தில்
8 ஆண்டுகள் முடங்கி கிடக்கின்றன. எனவே மத்திய மாநில அரசுகள் காலம் கடத்தாமல் குறவர் இனத்தை பழங்குடி பட்டியலில் சட்டமாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே நாங்கள் வற்புறுத்துகிறோம். பழங்குடி நலத்துறை கீழ் இயங்கி வரும் பள்ளிகள் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் உள்ள உடனடியாக நிரப்ப பழங்குடியினர் கல்வி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசின் பழங்குடி நலத்துறையின் கீழ் 212 ஆரம்ப பள்ளிகள், 49 நடுநிலை பள்ளிகள், 31 உயர்நிலை பள்ளிகள், 26 மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 320 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 30,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு பள்ளிகளில் 210 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 179 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், 49 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நீண்ட காலமாகவே காலியாக உள்ளது. பழங்குடியினர் மாணவர்கள் கல்வி பெரிதும் பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு 2017ஆம் ஆண்டில் ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு பழங்குடி பட்டதாரி ஆசிரியர்கள் தொகுப்புதத்தில் பணி நியமனம் செய்ய அரசாணை வெளியிட்டது. அதன்படி ஏறத்தாழ 320க்கும் மேற்பட்ட பழங்குடி ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு ஆசிரியர் பற்றாக்குறையை தற்போதைக்கு சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் 7 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர்களாக பணிபுரிந்த அறிவார்ந்த மாணவ சமூகத்தை உருவாக்கிய தொகுப்பூதிய ஆசிரியர்களை எவ்வித முன்னறிவிப்புமின்றி திமுக அரசு அண்மையில் பணி நீக்கம் செய்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு பழங்குடி சமூகம் மாணவர்களின் கல்வி நலனை கருதி உடனடியாக பழங்குடியின பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்துகிறோம். எனவே இன்று ஒரு கோரிக்கையை மட்டும் படித்துவிட்டு மீது அடுத்ததாக நம்ம இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு தீர்மானத்தை தொகுத்து நாம் எல்லோருக்கும் வழங்க இருக்கின்றோம். மிக முக்கியமாக யானைகள் வழித்தடம், விலங்குகள் சரணாலயம் என்ற பெயரால் பாஜகவின் மனச்சட்டம் மூலமும் பல்லாயிரக்கணக்கின் பழங்குடி மக்கள் நிலவெளியேற்றம் தடுக்க வலியுறுத்தல் மிக முக்கியமான நம்முடைய வாழ்நிலம் சம்பந்தமான இந்த தீர்மானம். வனவிலங்குகள் சரணாலயம் என்ற பெயரில் அப்பகுதியில் உள்ள 175 கிராமங்கள் 300க்கும் மேற்பட்ட சிறு குறு வாழ்விடங்கள் இருந்து பல தலைமுறைகளாக மேல் பயன்படுத்தி வந்த மக்களின் விவசாய நிலங்களில் இருந்து சுமார் 15,000 பேரை வெளியேற்றி 1600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2017-18 யானை வழித்தடங்கள் இருப்பதாக வனத்துறையினர் அறிவித்தனர். 2023 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் 20 யானைகள் வழித்தடங்கள் இருப்பதாக கூறியுள்ளார்கள். தற்போது தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் 42 யானை வழித்தடங்கள் ஒன்று வனத்துறையினர் 29/4/2024 அன்று அறிவித்துள்ளனர். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 9 மாவட்டங்களில் 2021 கண்டறியப்பட்ட 20 யானை வழித்தடங்கள் 42ஆக விரிவுபடுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டனர். தேயிலை தோட்டங்கள் அழிப்பதனால் தோட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மலைப்பிரதேசத்தில் 1.5 லட்சம் ஏக்கர் நிலப்பகுதியை யானை வழித்தடம் என கூறியுள்ளனர். அப்பகுதியில் மட்டும் 35,000 குடும்பங்கள் சார்ந்த 1 லட்சம் மக்களை இன்றைக்கு வெளியேற்றுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. யானைகள் காப்பாற்றுவதாக கூறி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்விடங்களை இன்றைக்கு அவர்கள் வெளியேற்றுகின்ற சூழலில் யானைகளை காப்பாற்றுவதற்காக கூறி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்விழக்க செய்வதை அனுமதிக்க முடியாது. ஒட்டுமொத்த பழங்குடி மக்களை வெளியேற்றவும் வனநிலத்தையும் மனநிலத்தையும் மலைநிலத்தையும் கனிம வளங்களையும் இயற்கை வளங்களையும் அம்பானி அதானி உள்ளிட்ட கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு நாடாளுமன்றத்தில் 26/7/2020 பாஜக பாரத பிரதமர் வன பாதுகாப்பு சட்டம் FCA மற்றும் சுரங்க கனிம வள வளர்ச்சி முறை பாதுகாப்பு சட்டம் MMDR உள்ளிட்ட 2 பெரும் சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு அனைத்தும்
இந்த மலை நிலங்கள் முழுவதும் அவர்களுக்கு சொந்தமாகக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் இந்த சட்டங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று உலக பழங்குடியினர் நாளில் நாம் இன்றைக்கு வற்புறுத்த விரும்புகிறோம். பல்வேறு தீர்மானங்கள் இங்கே இருந்தாலும் இதையெல்லாம் பிறகு நாம் தொகுத்து அனைவருக்கும் கொடுப்போம் என்ற முறையில் அனைவரும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்குவதற்காகவும் இந்த தீர்மானத்தை இதை நிறுத்தி கொண்டு இன்றைக்கு உலக பழங்குடியினர் நாளில் தொல்குடி மக்களுடைய வாழ்விடங்களை வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கான நாம் தமிழர் அரசியல் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் அரசியல் செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய வளத்தை, கடல் வளத்தை, கனிம வளத்தை, நிலவளத்தை, காடு வளத்தை, அனைத்து வளங்களையும் பாதுகாக்க முடியும் என்ற நிலையிலே நாம் அனைவரும் நாம் தமிழர் அரசியல் பின்னால் பழங்குடி மக்கள் அணிவகுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கென்று கூறி முடிக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகவும்